கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு தேவன் சந்திப்பார். தேவன் சந்திப்பார். இந்த வார்த்தையை சொன்னது யோசேப்பு. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் யோசேப்பு சொல்கிறான், தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து. அப்ப நம்ம தேவன் யாரு? சந்திக்கிற தேவன். அவர் சந்தித்தால் அற்புதம் நடக்கும். தேவ திட்டத்தில் இணைந்து இருக்கும் பொழுது தேவன் சந்திக்கிறார். யோசேப்பு தேவ திட்டத்தோடு இணைந்து இருந்ததினால தேவன் சந்திப்பார் என்ற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை யோசேப்பு வாழ்க்கையில் வந்துச்சு, வெளிப்பட்டுச்சு, வாயில வெளிப்பட்டுச்சு. அப்ப தேவன் சந்திப்பது நம்மை மட்டுமல்ல, நம்ம சந்ததியின் சந்ததியை அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் சந்திக்கும் பொழுது விடுதலையை கொடுக்கிறார். அவர் நம்மை சந்திக்கும் பொழுது ஆசீர்வதிக்கிறார். அதனால தேவன் அவர் சந்திக்கிற தேவன். அதைத்தான் நம்ம அறிக்கை செய்யணும். யோசேப்புடைய வாழ்க்கையை தியானித்து கொண்டு வருகிறோம். விசுவாச வாழ்க்கை, அதான் மெயின் டாபிக். இதில் யோசேப்பை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். யோசேப்புக்கு வாலிப வயதில் தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசிவிட்டார். ஒரு திட்டத்தை கொடுத்து விட்டார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு பல சூழ்நிலை வழியாக கடந்து போனான். அவனுக்கு வந்த தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். இப்ப நம்ம தேவன் யாரு? அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உயர்வு வர வேண்டும் என்றால் யோசேப்புக்கு வந்த பாதை நமக்கு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அவன் போன பாதை போலவே நம்ம வாழ்க்கையில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் தேவ திட்டத்தோடு இணைக்கப்பட்ட நபராக இருக்கணும். யோசேப்பு தேவ திட்டத்தோடு இணைந்திருந்தார். தேவ திட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள், அதான் முக்கியமானது. நீங்க தேவ திட்டத்தோடு இணைந்து கொள்ளும் பொழுது தேவன் சந்திப்பார் என்று விசுவாசித்து தேவ திட்டத்தோடு இணைந்து போகும் பொழுது ஒருவேளை பொறாமை பிடித்த மனிதர்கள் உங்க வாழ்க்கையில் எழும்பலாம். பொறாமை பிடித்தவர்கள் உங்களை குழியில் தூக்கி போடுவது போல போடலாம். ஆனால் நம்ம அப்பா யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்தவர் உங்களை அவர் தூக்கி எடுப்பார். பொறாமை பிடித்த நபர்கள் உங்களை தொட முடியாது. உங்களை கொல்ல நினைத்தாலும் தேவன் பாதுகாப்பார். தேவன்
ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். காரணம், தேவ திட்டத்தோடு இணைந்த நபர், தேவனுடைய நோக்கத்தோடு வாழ்கிற நபர். வெறும் சாப்பாட்டிற்காக சுகத்துக்காக மட்டுமல்ல, தேவன் எனக்கு வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக அவர் கரத்தை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன். அவர் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறேன். தேவ திட்டத்துக்காக அவர் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறேன். யோசேப்பு ஆண்டவர் திட்டத்துக்காக வாழ்ந்தார். தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காக வாழ்ந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார். உங்களை ரட்சித்து விட்டார் என்றால் உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை பிள்ளையாக மாற்றிவிட்டால் உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. மிகப்பெரிய திட்டத்தோடு தான் உங்களை அவர் பிடித்திருக்கிறார். மிகப்பெரிய நோக்கத்தோடு உங்களை அவர் பிடித்திருக்கிறார். எந்த திட்டத்துக்காக நீங்க வாழ வேண்டும், எந்த நோக்கத்துக்காக வாழ வேண்டுமோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் சாப்பாடு கொடுக்கிறார். நம்ம சாப்பிடுகிறோம் என்றால் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் பணத்தை கொடுக்கிறார். தேவ திட்டம் நிறைவேறுவதற்காகத்தான் சுகத்தை கொடுக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எதுக்கு சுகம்? ஏன் சுகத்தை கொடுக்கிறார்? எதற்கு பலன்? எதற்கு பணம்? எதற்கு நன்மைகள், ஆசீர்வாதங்கள்? திட்டத்துக்காக. தேவ திட்டத்தை நாம நிறைவேற்றணும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். இப்போ அநேகருக்குள்ள பிரச்சனை என்னன்னா, எனக்கு தேவ திட்டம் என்னன்னே தெரியலையே பாஸ்டர், திட்டம் என்னதென்று எனக்கு தெரியல. திட்டம் என்னதென்று உங்களுக்கு தெரியலினாலும் ஒரு திட்டம் இருக்கிறது, அதற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று முதல்ல ஒப்பு கொடுங்க. எல்லாமே நமக்கு தெரியாது. தேவன் வச்சிருக்கிற முழு அந்த திட்டம் நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு என்னை பற்றி முழு திட்டம் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய கையில் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே என்னை குறித்த அந்த வரைபடத்தை காட்டிவிட்டால் நான் அப்படியே அர்ப்பணித்து விடுகிறேன். அப்படி அல்ல, கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உங்களை நடத்துவார். நீங்கள் தேவ திட்டத்தை அறியணுன்னா நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்களில் நீங்கள் படிப்படியாய் செய்து கொண்டு இருப்பீங்கன்னா தேவ திட்டம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நீங்கள் தேவ திட்டத்தை தான் நிறைவேற்றுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஜெபின்னு சொல்வார், ஜெபிக்க சொல்வார். நம்ம ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். தனி ஜெபம் நல்லா செய்யணும். அந்நிய பாஷையில் ஜெபிக்க சொல்வார். நல்ல அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சர்ச்சைக்கு போய் ஜெபம் பண்ண சொல்லுவார். நம்ம ஜெபம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை
விட்டு விடாத, போய் கலந்து கொள். ஆண்டவர் சொல்வார், அதை நம்ம செய்யணும். இதெல்லாம் தேவ திட்டத்தில் ஒரு பகுதி. காணிக்க கொடு அப்படின்னு சொல்வார், அது தேவ திட்டத்தில் ஒரு பகுதி. சுவிசேஷம் சொல்லு, இந்த நபரை ஆத்துமாதாயம் செய் அப்படின்னு சொல்லுவார், அது தேவ திட்டத்தில் ஒரு பகுதி. நீங்க ஒவ்வொன்றாக செய்து கொண்டு இருப்பீங்கன்னா தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் அற்புதமாக நிறைவேறும். இப்போ நான் சொன்னது மிக மிக முக்கியமான ஒன்று. சிலர் தேவ திட்டம்னா என்னன்னே தெரியல எனக்குன்னு அப்படி சொல்கிறவங்களுக்கு தான் இப்போ பதில் சொன்னேன். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய ஜெப வாழ்க்கை, தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், வார்த்தையோடு உள்ள உறவு, தேவ சத்தத்தை கேட்பது, தேவனுக்கு கீழ்ப்படிவது, சர்ச்சைக்கு வருவது, நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பது, ஊழியம் செய்வது, இதெல்லாம் செய்து கொண்டு இருந்தாலே நம்ம எதை நிறைவேற்றுகிறோன்னு அர்த்தம்? திட்டம். உங்க வாழ்க்கையில் உள்ள தேவ திட்டத்தை கர்த்தர் அற்புதமாக நிறைவேற்றுவார். கனி கொடுக்கிற கொடியாக கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ வைப்பார். அதான் நம்முடைய ஆண்டவர், கனி கொடுக்க வைப்பார். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கும் பொழுது பலவிதமான சூழ்நிலைகளில் அவனை நடத்தி சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். தேவ திட்டம் அவன் மேல இருந்தது. அவனுக்குள்ள பெரிய விசுவாசம் தேவன் பேர்ல இருந்துச்சு. அந்த விசுவாசம்தான் அவன் சொல்கிறா, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து யோசேப்பு மரணமடைய போகிறான். முதிர் வயது உள்ளவனாய் மாறிவிட்டான். இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறா? தேவன் உங்களை சந்திப்பார், தேவன் சந்திப்பார். மரணத்தை சந்திக்க போகிறா. சந்தோஷமாய் அவன் இந்த வார்த்தைகளை பேசுகிறான். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு மரணத்தை குறித்து பயமே இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் உள்ளவர்கள் மரண பயம் இருக்கக்கூடாது. மற்ற ஆட்கள் மரிக்கிறது போல ஐயோ அம்மான்னு புலம்பி மரண பயத்துக்குள்ள போய்விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டாங்க. மரணத்தை விரும்பவும் மாட்டார்கள். சிலர் சொல்லுவாங்க, இப்ப செத்து போனா நல்லா இருக்கும். இல்லை இல்லை இல்லை, மரணத்தை விரும்ப மாட்டார்கள், மரணத்துக்கும் பயப்பட மாட்டார்கள். மரணம் வரும்பொழுது சந்தோஷமாய் யோசேப்பு அவன் பேசுகிறான், தேவன் உங்களை சந்திப்பார். இதான் விசுவாச வாழ்க்கை. இப்படி பேசித்தான் நமக்கு மரணம் வரணும். தேவன் உங்களை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும். அப்போ நமக்கு மரணம் கூட வெற்றி.
மரணம் கூட ஜெயம். எதிலிருந்து ஜெயம் என்றால், பூலோகத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார், வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால நம்ம மரணத்தை இப்பவே விரும்பக்கூடாது. மரணம் வந்தாலும் பயப்படக்கூடாது. யோசேப்பு சொல்றான், நிச்சயமாய் தேவன் உங்களை சந்திப்பார். சொல்லிட்டு சொல்றான், நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார். அதான் அவன் சொல்ற இரண்டாவது காரியம். முதல் காரியம் என்ன? நிச்சயமாய் தேவன் சந்திப்பார். இரண்டாவது, இந்த எகிப்து தேசத்தை விட்டு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்கு உங்களை கொண்டு போக பண்ணுவார். அதான் அவனுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. தேவன் சந்தித்தால் விடுதலையை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் சூழ்நிலை போல கட்டப்பட்டு இருக்கலாம். தேவன் சந்திக்கும் பொழுது நீங்க விடுதலை ஆவீர்கள். தேவன் யாரை சந்திக்கிறார்? தேவ திட்டத்தோடு இணைந்து வாழ்கிறவர்களை கர்த்தர் சந்திக்கிறார். அதனாலதான் நீங்க தேவ திட்டத்தோடு என்ன செய்யணும்? இணைந்து வாழணும். தேவன் நிச்சயமாய் சந்திப்பார். ஒரு தீர்க்க தரிசன பார்வை இந்த யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. இந்த பார்வை நமக்கு வரணும். 3 காரியங்கள். ஒன்று, தேவன் சந்திப்பார். இரண்டாவது, அவர் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போக பண்ணுவார். அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? எந்த கட்டுகளும் உங்களை கட்ட முடியாது. அடிமைத்தனம் ஆண்டவர் விடுதலையாக்கக்கூடிய தேவன். தீர்க்க தரிசன பார்வை ஆண்டவர் கொடுத்திருந்தார். தீர்க்க தரிசனமாய் அவன் சொல்கிறான். 25வது வசனம், ஆதியாகமம் 50:25, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை விடுவித்து கொண்டான். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, என் எலும்புகள் எங்க போகணும்? இஸ்ரவேல் தேசத்துக்கு போகணும், என்னுடைய பிதாக்களோடு சேர்க்கப்பட வேண்டும். அப்போ தேவன் யாரை சந்திக்கிறாரோ அவங்க விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். முதல்ல தேவன் யாரை சந்திக்கிறார்? அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள், அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள். தேவ திட்டம் எனக்கு புரியலையே அப்படி நினைக்கக்கூடாது. அன்றாடம் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள், நாம் வழக்கத்தின்படி செய்யக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்கள் செய்து கொண்டு இருந்தாலே தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றி விடுவோம், தேவ திட்டத்தை நிறைவேற்றி விடுவோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சந்திக்கிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். அவர் சந்திப்பார் என்றால் அவர் நம்மை நடத்துவார். அவர் சந்திக்கும் பொழுது பாதுகாப்பார். தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ தேவன் சந்திப்பார். தேவ திட்டத்தில்
இணைந்திருக்கிறவர்களை தேவன் சந்திப்பார். உங்க சந்ததியை கர்த்தர் சந்திப்பார். உங்க சந்ததியை சந்திக்கும் பொழுது கர்த்தர் விடுதலையை உண்டாக்குவார். தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அதனால தேவனோடு இணைந்து இருக்கணும், அவர் திட்டத்தோடு இணைந்து இருக்கணும். மரண பரியந்தம் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி வாழும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனோடு உங்களுக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது. அந்த சந்திப்பு உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து விடும். தேவனோடு நல்லா நம்ம உறவாடுவோம், ஐக்கியமாய் இருப்போம், நல்லா ஜெபிப்போம். நிச்சயமாய் தேவன் உங்களை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் சொல்லுவோமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, தேவன் சந்திப்பார். தேவ திட்டத்தில் இணைந்து இருக்கிறவர்களை நீ சந்திக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய சந்ததியாய் நீ சந்திக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை மரண பரியந்தம் நடத்தி தேவன் சந்திப்பார் என்று சொல்ல வைக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் சந்திக்கும் பொழுது விடுதலை உண்டாகும், நீங்க சந்திக்கும் பொழுது நன்மைகள் உண்டாகும், நீங்க எங்களை சந்திக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், நீங்க எங்களை சந்திக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அந்த சந்திப்பு நிறைவேறட்டும். எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். மகிமைப்படுங்க. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சமூகம் தங்கி இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திர